Welcome to MathusEmbroidery and Crafts. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் டிசைன் எப்படி நெக்லைனுக்கு டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரியான ஒரு டிசைன் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள், லீஃப் டிசைனில் ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த டயக்ராமில் இந்த லீஃப் டிசைனில் எப்படி நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆல்ரெடி பாருங்கள், இந்த டயக்ராமில் அவுட்லைனில் செயின் ஸ்டிச் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ சில்க் த்ரெட்டில் இன்னரில் எப்படி ஃபில் பண்ணணும், எப்படி எம்ப்ராய்டரி ஒர்க் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். சில்க் த்ரெட் நான் 6 strands ஆஃப் த்ரெட் எடுத்திருக்கேன். அது டபுளாக போடும்போது நமக்கு 12 strands ஆஃப் த்ரெட் கிடைக்கும். இப்போ ஸ்டிச் பண்ணுற இந்த ஸ்டிச் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் உள்ள ஒரு ஸ்டிச்சஸ். அவுட்லைனில் செயின் ஸ்டிச் பண்ணியாச்சு. இன்னரில் இந்த மாதிரி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் ஒரு ஸ்டிச்சஸ் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஸ்டிச் பண்ணுறது ஃப்ரெஞ்ச் நாட். அகெயின் அந்த பெட்டலுக்கு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடணும். சில்க் த்ரெட் இதே மாதிரி. இந்த ஸ்டிச் நேம் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச். ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். ஒரு சின்ன ஸ்மால் டிசைன்ஸ், ஒரு லீஃப் டிசைன், ஒரு சின்ன ஒரு பெட்டல் டிசைன்ஸ், இந்த மாதிரியான டிசைன்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஸ்டிச்சை வச்சு சில்க் த்ரெட்டில் ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். அட் த டைம் பெட்டலுக்கு முடிச்சுட்டு அந்த கேப் இருக்கிற இடத்துல ஃப்ரெஞ்ச் நாட்டும் ஸ்டிச் பண்ணிடலாம். ஃப்ரெஞ்ச் நாட் ஆல்ரெடி நான் நிறைய டியூட்டோரியலில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருப்பேன் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், கோல்டு த்ரெட் எடுத்து அந்த லீஃபில் ஸ்ட்ரைட் ஸ்டிச், ஸ்மால் லீஃப் தான், அதனால் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் போதும். அந்த ஸ்பேஸ் ஃபில் ஆயிரும். இந்த கோல்டு த்ரெட் அதுவும் 6 strands ஆஃப் த்ரெட் டபுளாக போடும்போது 12 strands ஆஃப் த்ரெட் கிடச்சிக்கிறோம். இந்த மாதிரி லீஃப் டிசைனில் இந்த கோல்டு ஜரி த்ரெட், டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய நம்பர்ஸ் எல்லாமே கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் வியூவில் பாருங்கள், லீஃப்க்கு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் தான். இது பிகினர்ஸுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் இந்த டிசைன் ஸ்டிச் பண்ணுறது. ஒன்லி செயின் ஸ்டிச். ஃபில் பண்ணுறது சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கிடலாம். கஷ்டமே இல்லாத ஒரு டிசைனும் கூட. ஸ்டிச்சஸும் ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ். இதே மாதிரி எல்லா லீவ்ஸுக்கும் கோல்டு ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிடணும். சாரியில் இந்த ப்ளூ கலரும் கோல்டு பார்டர் ரெட் கலர், இந்த ப்ளவுஸ் மெட்டீரியலும் ரெட் கலர், அதனால் ப்ளூவும் கோல்டு கலர் த்ரெட் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நெக்லைனில் 1 லைன் மட்டும் கோல்டு ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். இதை இன்னும் ஹைலைட் பண்ணி நம்ம காமிக்கணும் அப்படிங்கிறனால அந்த ப்ளூ கலர் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி அந்த கோல்டு செயின் ஸ்டிச்சுக்கு நெக்லைன் பக்கம் சில்க் த்ரெட்டை மறுபடியும் செயின் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். சில்க் த்ரெட் எப்பயுமே ஸ்டிச் பண்ணும்போது டபுள் த்ரெட் எடுத்தே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அதனுடைய ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். ரொம்ப மைல்டாக காமிக்கணும் உங்களுடைய ஒர்க் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிங்கிள் த்ரெட் மட்டும் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது டபுள் த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ க்ளோஸ் வியூலையும் பாருங்கள், ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் செயின் ஸ்டிச் டவுன் டு அப்பும் ஸ்டிச் பண்ண தெரியணும், அப் டு டவுனும் ஸ்டிச் பண்ண தெரியணும், ரைட் டு லெஃப்ட்டும் செயின் ஸ்டிச் பண்ண தெரியணும், லெஃப்ட் டு ரைட்டும் ஸ்டிச் பண்ண தெரியணும். இது எல்லாமே நம்மளுடைய ப்ராக்டிஸில் தான் வரும்.
ஃபஸ்ட்டு வந்து பிகினர்ஸுக்கு வந்து ஒன் சைடு மட்டும்தான் செயின் ஸ்டிச் பண்ணுவீங்க. மறுபடியும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லா டைரக்ஷன்லேயும் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ நெக்லைனில் பாருங்கள், ஒன் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம்ல. இப்போ அந்த சில்க் த்ரெட்டை வந்து டபுள் ரோ நான் காமிக்கிறதுக்கு ரிவர்ஸில் அனதர் ஸ்டிச்சையும் இந்த மாதிரி பேக்வேர்டில் இப்படி கொண்டு வரோம். ஃப்ரேமை திருப்பாமையே ஸ்டிச் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஒரு சிலர் ஃப்ரேமை ரொட்டேட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவீங்க. அது ஸ்டிச் பண்ணக்கூடாது. பிகினர்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுடைய எல்லா ஒர்க்கும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் டபுள் ரோ செயின் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் லைனும் கோல்டு ஜரி த்ரெட்லேயும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய நெக்லைன் ஃபினிஷ்ட் ஆயிரும். நீடில் ஹேண்டில் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக நீடில் பிடிச்சிட்டு செயின் ஸ்டிச் பண்ணுங்கள். அது வந்து கிளாத்தில் மாட்டாமல் கரெக்டாக நமக்கு ஒன்று போல் செயின் ஸ்டிச் எடுக்க வரும். பிகினர்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீடில் நம்பர் 14 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 14 நீடிலில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா அயன் நீடில் இந்த மாதிரியான நீடில்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா செயின் ஸ்டிச் ஆரி ஒர்க்கில் ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம ஃபைனலி முடிச்சிட்டோம். இப்போ இதனுடைய நெக்லைன் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நீட் ஃபினிஷிங்காக இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு பா ஷேப்பில் உள்ள நெக் டிசைன். பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆரி ஒர்க் நெக் டிசைனை சாரியோடையும் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். சிம்பிள் டிசைனாக இருந்தாலும் ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.